அதன் பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வர்றாங்க. கலாம் ஐயா பல இடத்துல DRDO செக்ரட்டரியா, டிஃபென்ஸ் செக்ரட்டரியா, சயின்டிபிக் அட்வைசரா பல இடத்துல பார்க்கும் பொழுது ராஜீவ்காந்தி ஐயா அடுத்து கலாம் ஐயா முன்னாடி இன்னொன்னு வைக்கிறாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் கேட்டது T-3 அப்படிங்கிற கான்செப்ட் கேட்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பொலிட்டிஷியல், நம்முடைய பிரைம் மினிஸ்டர், பொலிட்டிஷியன்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல இருக்கிறவங்க இன்னைக்கு கலாம் ஐயாவை போன்ற சயின்டிஸ்டுக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி லான்ச்சுக்கு ரெடி பண்ணுங்கன்னா, அப்ப இந்தியாட்ட நியூக்ளியர் வெப்பனே அந்த காலகட்டத்தில் இல்ல. ஆனா ராஜீவ்காந்தி அவருடைய கனவு எப்படி இருந்ததுன்னா, நியூக்ளியர் வெப்பன் நம்ம செஞ்சு 3 நாள்ல நம்ம லான்ச் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த T-3 பிளான் கொண்டு வாங்க அப்படின்னு. அதையும் கலாம் ஐயா பல இடத்துல சொல்றாங்க. அதன் பிறகு 1980 காலகட்டத்தில் பிரதம மந்திரிகள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்கும் அந்த பெரிய விஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருந்த பொழுது கலாம் ஐயா பொறுமையா ஒரு பிரைம் மினிஸ்டர்ட்டே உட்கார்றாங்க. 1989, 90, 91 அப்ப இந்தியன் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனே ஒரு மாதிரி கயாட்டிக்காக இருந்த பொழுது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட் என்ன இருக்கு, எப்படி நாம செயல்படணும், அங்கேயும் கலாம் ஐயா இருக்கிறான். PV நரசிம்மராவ் அவர்கள் 1991 இந்தியாவுடைய பிரதமராக நரசிம்மர ஐயா வந்து அமரும் பொழுது கலாம் ஐயா ரொம்ப நெருக்கமாக நரசிம்மராவ் ஐயாவோடு பணிபுரிகின்றார்கள். அப்ப சைனா த்ரெட் ரொம்ப ஆழமா 2 பேரும் பார்க்கறாங்க. அப்ப நரசிம்மராவ் ஐயா கலாம் ஐயாவுக்கு சொல்றாங்க, பிரதமராக அணுகுண்டு சோதனைக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று. 1996 எலெக்ஷன்ல PV நரசிம்மராவ் ஐயா தோக்குறாங்க. அதன் பிறகு அணுகுண்டுக்கான ஆயத்தம் நம்ம ஆரம்பிக்கல. அதன் பிறகு மறுபடியும் இந்திரகுமார் குஜ்ரால் அவர்கள் பிரதமர் வரும்பொழுது மறுபடியும் கலாம் ஐயா அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட் பெர்செப்ஷன் எப்படி இருக்கு, என்ன செய்யணும். அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் நம்முடைய பிரதமராக 13 நாட்கள் வந்த பொழுது கலாம் ஐயாட்ட சொல்றாங்க, நம்ம பட்டாசு வெடிக்க தயாராகணும், பட்டாசு ரெடி பண்ணுங்க அப்படின்னு. மறுபடியும் வாஜ்பேயி அவர்கள் 13 நாட்களுக்கு பிறகு பிரதமர் நாற்காலியிலிருந்து இறங்கிய பிறகு மறுபடியும் பிரதமர்கள் மாறி மறுபடியும் வாஜ்பேயி அவர்கள் 13 மாதம் பிரதமராக வரும் பொழுது கலாம் ஐயாவுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுக்கிறாங்க, நாம போக்ரான்ல இந்த அணுகுண்டு சோதனையை நடத்தியாக வேண்டும் என்று. ஏன்னா நம்ம அணுகுண்டு சோதனை நடத்தினதுக்கு முன்னாடி நாள் பாகிஸ்தான் ஒரு லாங் ரேஞ்ச் ஒரு கௌரி மிசைல் லான்ச் பண்ணி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அது உடனடியா தயாரிக்கணும், உடனடியா லான்ச் பண்ணணும், அமெரிக்காவுக்கு தெரியாம லான்ச் பண்ணணும். போக்ரான் மேல 2 சேட்டலைட் அமெரிக்காக்கார கொண்டு வந்து பொசிஷன் பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணா கூட உடனடியா நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய கையை முடக்குவதற்கான முயற்சியை அமெரிக்கா எடுக்கும் பொழுது கலாம் ஐயா யாருக்கும் தெரியாம எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம, ஏன்னா கம்யூனிகேஷனை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க, அந்த போக்ரான் டெஸ்ட் நடக்குது. அப்ப அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் தன்னுடைய பிரைம் மினிஸ்டர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரஜேஷ் மிஸ்ரா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரே ஒரு போன் கால் வருது, அதை வாஜ்பேயி அவர்கள் எடுக்கும் பொழுது கலாம் ஐயா சொல்றாங்க, ஆபரேஷன் சக்சஸ் என்று சொல்லுகின்றார். எதற்காக இதை நான் சொல்றேன்னாங்க, இன்னைக்கு நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா இது பல மனிதர்களுடைய கடுமையான உழைப்பு காலம் காலமாக இந்திரா காந்தி அம்மா அவர்கள் ஆரம்பித்து மிக முக்கியமாக அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் எந்த ரிஸ்கா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம். அதன் பிறகு அமெரிக்கா நம்ம மீது பொருளாதார தடையை போட்ட பொழுது கூட அதையெல்லாம் தாண்டி நம்ம துணை இருக்கோம்னா நம்முடைய APJ அப்துல் கலாம் ஐயாவை நாம் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சரித்திரத்தை நான் சொல்றேங்க. 1980 ஆரம்பிச்சு 98 வரை தன்னுடைய வாழ்க்கையை இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்க. அதனால் கலாம் ஐயா அவர்கள், அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு யாரு முன்னுரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாகவே டாக்டர் APJ அப்துல் கலாம் இன்டர்நேஷனலுடைய சேர்பர்சன் டாக்டர் APJ IM நசீமா மரக்கையர் அவங்க இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. அதனால ஒரு கலாம் ஐயா குடும்பத்திலிருந்து ஆபரேஷன் சிந்தூர் அன்டோல்ட் ஸ்டோரி இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியது இதைவிட சிறப்பு என்று நான் சொல்ல முடியாது, இதைவிட சிறப்பாக எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கலாம் ஐயா குடும்பத்திலிருந்து முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம சண்டை போட்டிருக்கோம், பாகிஸ்தானோட ஆபரேஷன் சிந்தூர் சண்டை போட்டிருக்கோம்னா சாதாரணமா போடலிங்க, நம்ம கிட்ட அவ்வளவு பொருளாதார வலிமை நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு மொத்த செலவு மட்டுமே அசெட் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம செய்த மொத்த செலவு இன்னைக்கு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா $408 மில்லியன் நம்ம செலவு பண்ணிருக்கோம் ஆபரேஷன் சிந்தூர். இன்னைக்கு இந்தியா $4.1 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பெரிய நாடு. நம்முடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல 0.47% ஆபரேஷன் சிந்தூருக்கு செலவு பண்ணிருக்கோம். எதற்காக இதை சொல்றாங்க, ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேலே சென்றாலும் மட்டும்தான் நம்முடைய ஆர்ம்டு போர்சஸ்க்கு அந்த நாடு துணை இருக்க முடியும். அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்க முடியும், தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்க முடியும். எதை பற்றி யோசிக்காம எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் கூட
அதை செய்ய முடியும். அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய நாடு பார்த்திருக்கு. இன்னைக்கு நாம 4.1 ட்ரில்லியன் டாலர்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இதே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா மொத்த பொருளாதாரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 375 பில்லியன் டாலர். அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷனோட அளவு தான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மொத்த பொருளாதாரம். ஆனால் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு காரணத்திற்கும் ஒரு 25 பைசா நாணய காசும் 500 ரூபாய் நோட்டும் பக்கத்தில் வச்சதுக்கு சம்பந்தம். ஆனாலும் பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு தனி நாடு கிடையாது. ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் சைனாவிலிருந்து வாங்குறாங்க, பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் டர்க்கியிலிருந்து வாங்குறாங்க. இன்னைக்கு சைனாவோ டர்க்கியோ அந்த புத்தகத்தில் மேஜர் மதன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, டர்க்கியோ சைனாவோ அவங்க தயாரிச்ச பொருள் எல்லாம் அது வெடிக்குதா வெடிக்கலையான பாகிஸ்தான் மூலமா சோதனை ஓட்டம் போடுவதற்காக தான் அவங்க பாகிஸ்தானை பயன்படுத்துறாங்க. ஸோ 25 பைசா நாணயம் ஒரு பக்கமும் 500 ரூபாய் நோட்டு ஒரு பக்கமும், அப்படித்தான் அந்த சண்டை. ஆனாலும் நாம் பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாம் பாகிஸ்தானுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் டாலர் பாகிஸ்தானுக்கு டோட்டலா நம்ம சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இன்றைய மதிப்பின்படி 14,500 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜா இருக்கலாம், தளவாடங்கள் திரும்ப ரீப்ளேஸ்மெண்டா இருக்கலாம், ஃபைட்டர் ஜெட்ஸ் கீழே விழுந்ததா இருக்கலாம், அவங்களுடைய பேஸ் டேமேஜா இருக்கலாம். இந்தியாவுக்கான மொத்த செலவு 408 மில்லியன் டாலர் என்ற ஆய்வறிக்கை சொல்லுகிறது. பாகிஸ்தானுக்கான மொத்த செலவு 1.5 பில்லியன் டாலர். எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். மேஜர் மதன்குமார் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இந்த கினட்டிக் ரெஸ்பான்ஸ்ல, அதாவது ஒரு எனிமிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்பது ஒரு அறைக்கு ஒரு அறை இல்ல, ஒரு அறைக்கு 4 அறை கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா அடுத்த முறை இது போன்ற ஒரு விபரீதமான விளையாட்டுல அவங்க இறங்கக்கூடாது என்பதற்காக கினட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க. அதையும் மேஜர் மதன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். ஓரடிக்கு ஒரு அடி எனிமி திரும்பி வருவான், ஓரடிக்கு 2 அடி திரும்பி வரலாம். ஆனா ஓரடிக்கு 4 அடி கொடுத்ததன் மூலமாக இன்னொரு முறை பாகிஸ்தான் இதை முயற்சி செய்தால் விபரீதம் மிக மோசமாக இருக்கும் என்பதற்கான நம்முடைய ஆபரேஷன் சிந்தூர்னுடைய டோட்டல் ஆக்ஷன் பிளான் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதே நேரத்தில் இன்னும் ஒருபடி மேல போனீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இதையும் மேஜர் மதன் அவர்கள் மிக சிறப்பாக இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்ம யூஸ் பண்ண ராணுவ தளவாடங்கள் எல்லாமே மேட் இன் இந்தியா, எல்லாமே நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை போன்றவர்கள் டிஆர்டிஓல அவங்க போட்ட அந்த பவுண்டேஷனல் டாக்டரின் இன்னைக்கு நாம சொந்தமா நம்முடைய தளவாடங்களை உற்பத்தி செய்யும் அளவுக்கு வந்திருக்கின்றோம். நீங்க பாருங்க, நம்முடைய மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு ரெசல்யூட்டான ஒரு டிஃபென்ஸ். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்க 2014 இருந்து நாட்டினுடைய செக்யூரிட்டி காம்ப்ரமைஸுக்கு எந்த இடத்திலும் கூட எங்கேயும் ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கல. அது ஒரு இடத்தையும் அங்கே நடக்கும் பொழுது உடனுக்குடனாக பதிலடி. இன்னைக்கு 2022 பினான்சியல் இயர் 2022 டோட்டல் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பாருங்க 12,000 கோடி, 23 15,000 கோடி, 24 21,000 கோடி, 25 23,000 கோடி, அப்படியே வளருது. ஆனா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்முடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 23,000 கோடியிலிருந்து 38,000 கோடிக்கு போகுது. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நம்முடைய ராணுவ தளவாடங்களை உலக நாடுகள் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரம்மோஸ் வியட்நாம் வாங்குறாங்க, இந்தோனேஷியா வாங்குறாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 95% இன்டரப்ஷன் ரேட், அதை பல சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அதை வாங்குறாங்க. அதே போல லாய்ட்ரிங் முனிஷன், நேத்ராவுடைய ஏர்போன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் பல நாடுகள் நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை பண்றாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் எதிரிக்கு நாம் பதிலடி மட்டும் கொடுக்கல, நம்ம நாட்டினுடைய ராணுவ தளவாட உற்பத்தியினுடைய திறன், குவாலிட்டி ஆஃப் இன்ஃப்ரா எந்த அளவுக்கு நாம வச்சிருக்கோம், அதையும் கூட உலக நாடுகளுக்கு இன்னைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது என்பதையும் கூட இந்த புத்தகத்தில். அதான் இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்சதுங்க, இட்ஸ் a கம்ப்ளீட் காம்பண்டியம். என்னைக்கு பெஹல்காம்ல ஆரம்பிச்சது, ஏன் நடந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் யாரு, லஷ்கர்-இ தொய்பால இருந்து ஏன் அதை செஞ்சான், அவனுடைய நோக்கம் என்ன, அங்கிருந்து ஆரம்பிச்சு ஏன் ஆபரேஷன் சிந்தூர் செஞ்ச முதல் நாள் என்ன நடந்தது, நம்முடைய தாக்குதல் என்ன, பாகிஸ்தான் ரெஸ்பான்ஸ் என்ன, 2வது நாள் 3வது நாள் 13 நாட்கள் போறாங்க. அதன் பிறகு phase 2 வர்றாங்க. அதன் பிறகு நம்முடைய ராணுவ தளவாட உற்பத்தி அந்த மையங்களை சுட்டிக்காட்டி மேஜர் மதன் அவர்கள் இருக்கின்றார். அதனாலதான் நான் சொன்னேங்க இது ஒரு கம்ப்ளீட் புக் என்று சொன்னேன். எல்லா விஷயங்களையும் கூட